அண்மை செய்தி. கடலூரில் 25 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளது மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது என்று உதயநிதி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம், விவரங்களை பதிவு செய்யலாம். திமுக இளைஞரணி செயலாளர் தமிழ்நாடு சட்டமன்றத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்போது ஒரு சமூக வலைதள பதிவிட்டிருக்கிறார். அந்த பதிவுல முதலமைச்சர் விஜய் குறித்தான கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார். அதுவும் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக முதலமைச்சர் விஜய் இது தேர்தலுக்கு முன்பாக பஞ்ச் டைலாக் பேசியவர் தற்பொழுது அவருடைய ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். அதுவும் குறிப்பாக அவருடைய பதிவுல முதலமைச்சர் விஜய் டீப் ஸ்லீப் மோட்ல இருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் கடுமையான விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கிறார். கடலூர்ல 25 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளது மிகுந்த அதிர்ச்சி ஏற்படுத்தியிருப்பதாக அவருடைய பதிவுல குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இப்படி தொடர்ச்சியா நடக்கிற குற்ற சம்பவங்களை பார்க்கும்போது தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு என்ற ஒன்று இருக்கிறதா இல்லையா என்கிற பெரும் சந்தேகம் மக்களுக்கு வந்திருப்பதாக குறிப்பிடுகிறார். அது மட்டுமின்றி தமிழக வெற்றி கழக அரசை சோபா மாடல் அரசை என விமர்சிக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் இந்த அரசு அமைந்தது முதல் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை தினமும் நாள்தோறும் நடக்காத குற்றங்களே இல்லாத என்ற அளவுல தொடர்ச்சியாக குற்ற சம்பவங்கள் நடைபெறுவதாக குறிப்பிடுகிறார். மேலும் தேர்தல் பிரச்சாரங்களை பக்கமா பேப்பரை வச்சு சட்டம் ஒழுங்கு பற்றி பட்ச பேசிய முதலமைச்சர் சிஎம் ஆனதுமே தற்பொழுது டீப் ஸ்லீப் மோடுக்கு போய்விட்டார் என்ற ஒரு கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அந்த டீப் ஸ்லீப் மோட் என்பது ஒரு ஆழ்ந்த உறக்க நிலையை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அப்படியான ஒரு உறக்க நிலைக்கு சென்று விட்டதாக சட்டம் ஒழுங்கு குறித்து ஒரு கடுமையான விமர்சனத்தை முதலமைச்சர் நோக்கி எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வைத்திருக்கிறார். மேலும் பெண்கள் பாதுகாப்பு தொடர்பாக முதலமைச்சர் அறிவிச்ச சிங்கப்பெண்கள் படையோட தொடக்க விழாவை கூட இறுதி நேரத்துல ரத்து செஞ்சிருக்கிறதாக குற்றச்சாட்டக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் நிகழ்ச்சியை தள்ளி வைத்து விட்டு இல்ல அந்த முயற்சியவே தள்ளி வச்சுட்டீங்களா என்ற ஒரு கேள்வியும் முன்வைத்திருக்கிறார். சிங்கப்பெண்களுடைய அந்த படையினுடைய தொடக்க விழா இன்றைய நடைபெறுவதாக அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. பின்பு அலுவலக நிர்வாக காரணங்களுக்காக தள்ளி வைப்பதாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அந்த நிகழ்ச்சி தான் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறதா அல்லது பெண்கள் பாதுகாப்புக்காக கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்பட்ட அந்த படையே உருவாக்காமல் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் விமர்சனமாக முன்வைத்திருக்கிறார். மேலும் சிங்கப்பெண் படை என்னும் பெயரையும் யூனிஃபார்மையும் மாற்றுறதுதான் மாற்றமா இல்ல சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டவும் அதற்கான அவகாசம் வேணுமா என்று கேள்வி கேட்டிருக்கிறார். அது மட்டுமின்றி முதலமைச்சர் விஜய் நேரம் எடுத்துக்கொண்டு இருக்கும் வரை சட்டம் ஒழுங்கு காத்துக் கொண்டிருக்காது, அதனை காப்பாற்றும் வரை தமிழ்நாடு தாங்காது எனவும் முதலமைச்சரை நோக்கி கடுமையான விமர்சனங்கள் மூலமாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சட்டம் ஒழுங்கு தொடர்பான குற்றச்சாட்டுகளின் விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.